الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. النبي موسى الأشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا وشبك بين أصابعه رواه متفق عليه. ஏழ்வானம் ஏழு பூமியை படைத்து அதற்கு மத்தியிலே பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்த படைப்புகளிலே உன்னதமான சிரேஷ்டமான கண்ணியமான படைப்பாக மனிதனை படைத்து உலகத்திலே மனிதனுக்கு எதெல்லாம் அவசியமோ அத்தனையையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உலகிற்கு ஒரு அற்புதமாக அதிசயமாக ஒளிவிளக்காக வந்துரைத்த உயிருக்கு உயிரான உயிரையும் இடமேலான முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்வை அன்பும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஊன்கள் மற்றும் கியாம நாள் வரும் வரைக்கும் அந்த உத்தமருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் முடித்தார்கள் என்று வேண்டியதன் பின்னால் இறையில்லமாம் புனித பள்ளிவாயிலினுள் அத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே அருமை சகோதரர்களே, வல்லவன் நல்ல உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய விடயங்களை நமது வாழ்க்கையில் அவசரமாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை செய்யக்கூடாது, செய்தால் பாவம், பார்த்தால் பாவம், பேசினால் பாவம் என்று தடுத்து வச்சிருக்கிறானோ அத்தகைய விடயங்களிலிருந்து அவசரமாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் முதற்கன் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியாத்தின் நல்லுபதேசம் பிறப்பித்துக் கொள்கிறேன். சங்கையான பெரியவர்களே, சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய புது வருடம் ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது மாதம் முஹர்ரம் மாதத்திலே முதலாவது வார ஜும்மாவிலே வீற்றிருக்கிறோம். இறைவன் இந்த புது வருடத்திலே இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அருள்களையும் ரஹ்மத்துகளையும் சொரிந்து அவன் கோபப்படக்கூடிய செயல்களை விட்டும் பாதுகாத்து வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த பயானுடைய தலைப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஒரு இடத்துல சொல்றான், ஒரு கிராமவாசிகளுக்கு ஊர்வாசிகளுக்கு வானம் பூமி இதுக்கு இடப்பட்ட வாழ்க்கையுடைய பரக்கத்துடைய வாசலை அல்லாஹ் திறந்து தரணுமாக இருந்தார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரெண்டு நிபந்தனையை வச்சிருக்கிறார். இந்த ரெண்டு நிபந்தனையும் அந்த ஊர் மக்களிடத்திலே இருந்தால் குர்ஆன் சொல்லுது, வானம் பூமியுடைய அருள பரக்கத்தை அல்லாஹ் அந்த கிராமவாசிகளுக்கு திறந்து கொடுப்பான். وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. அல்லாஹ் சொல்றான், وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى அந்த கிராமவாசிகள் ஆமனு, முதலாவது நிபந்தனை ஈமான். தீனுல் இஸ்லாத்துல அடிப்படை ஃபவுண்டேஷன் ஈமான். ஈமானுக்கு பின்னால்தான் எல்லாம். ஈமான் இல்லைன்னா ஒன்றுமே அர்த்தம் இல்லை. ஈமான் இல்லைன்னா எல்லாமே வெறுமனே பூச்சியங்களை போலதான். எத்தனை
பூஜ்ஜியங்கள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்தால்தான் பெருமானமாகிறது போல, ஒன்று சேர்ந்தால்தான் 10, 100, 1000, லட்சம், கோடி ஆகிறது போல தீனுல் இஸ்லாத்துடைய அடிப்படை எல்லாமே இருக்கு. ஈமான் இல்லைன்னா பூஜ்ஜியம், ஒன்றுமே அர்த்தம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஜப்பான்காரனை பாருங்கப்பா, அவன் இல்லையா ஆள், அவன் பேச்சுவார்த்தையை பாருங்களே, அவன் கொடுக்கல் வாங்கல பாருங்களே, அவன் உடைய பாருங்களே, அவன் டிஸ்பிளினை பாருங்களே, அவன் நேர முகாமைத்துவத்தை பாருங்களே என்றெல்லாம் எவ்வளவோ புகழுவாங்க. என்னதான் அவனிடத்திலே, உதாரணத்துக்கு சொல்றேன், என்னதான் அவனிடத்திலே தங்க பவுனால நிறைஞ்ச குணங்கள் சேர்ந்திருந்தாலும் ஈமான் என்ற ஒன்று இல்லைன்னா ஜீரோ தான். சில பேர் பேசுவாங்க, எங்கட ஆட்களோட செய்யலாப்பா, அவங்களோட ஏலும், அவங்களோட தான் குடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு சரி, அவங்களோட தான் வியாபாரம் செய்ய சரி, அவங்களோட பக்கத்து வீட்டுல இருந்தா வாழேனும், எங்கட ஆட்களோட கஷ்டம். அன்பானவர்களே, என்னதான் அவர்களிடத்திலே இருந்தாலும் எங்கடவங்களுக்கு முன்னால சமமாக ஈமான் என்பது அந்த அளவுக்கு அடிப்படையான ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த கிராமவாசிகள் முதலாவது ஈமான் கொண்டு, நாங்கெல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம், அல்லாஹ்வ, ரசூல, வேதத்தை, சொர்க்கத்தை, நரகத்தை எல்லாத்தையும் ஈமான் கொண்டு இருக்கிறோம். ஈமான்ல பிரச்சனை இல்லை, ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற ஈமான்ல, கொஞ்சம் முன்ன பின்ன சந்தேகங்கள், கொஞ்சம் ஈமான்ல பலகீனங்கள் இருக்கிற. ஈமான் பூர்த்தியான ஈமான், பூர்த்தியான நம்பிக்கை இருந்து இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வத்தகௌ, பிரதானமானது பிரதானமானது அல்லாஹ் சொல்றான், அந்த கிராமவாசிகள் இறையச்சத்தோடு வாழ்ந்திருந்தால், இறையச்சத்தோடு வாழ்ந்திருந்தால் வானம் பூமியுடைய அருளை நான் அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்திருப்பேன். குர்ஆன். ஒரு கிராமத்துக்கு வானம் பூமியுடைய அருள் தொடர்ந்து தரப்பட்டதுக்கு பிரதானமான நிபந்தனை ஈமான், இறையச்சம். வத்தகௌ, இறையச்சம். இறையச்சம் இருக்குதானே, தக்வா இருக்குதானே, குர்ஆன்ல இடத்துக்கு இடம், சூறாக்கு சூறா பார்த்தா அத்தனையுமே அடங்கி இருக்கு இந்த தக்வாக்கு பின்னாலதான். என்னோட இறையச்சத்துக்கு பின்னாலதான் எல்லாமே அடங்கி இருக்கு. உதாரணத்துக்கு وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. உள்ளால் உள்ளபடி ஒருவர் இறையச்சத்தோடு வாழ்ந்தால், உண்மையான தக்வாதாரியாக வாழ்ந்தால், குர்ஆன் சொல்லுது அவருக்கு தான் ரப்புடைய நினையாப்புறத்துடைய அருள்கள், உதவிகள். ஒருவருக்கு நினையாப்புறத்துடைய உதவிகள் வாக்களிக்கப்பட்டிருக்கு அவருடைய இறையச்சத்தை பொறுத்து. சும்மா யோசிங்களே, நாங்க என்ன செஞ்சாலும், என்னோட ஆசை என்ன, என்னோட முயற்சி என்ன, என்னோட தேட்டம் என்ன, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது சொர்க்கத்துக்கு வைத்திரணும், இதனை ஆசை. சொர்க்கம் யாருக்கு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யாரு சொர்க்கத்துக்கு போவா? வஸீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா. சஃப் சஃபாக, சாரை சாரையாக, கூட்டம் கூட்டமாக குர்ஆன் சொல்லுது சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களும் தக்வாதாரிகள் தான், இறையச்சமுடையவர்களுக்கு தான் சொர்க்கமும். அப்ப துனியாவுடைய வானம் பூமியுடைய அருள், பரக்கத், ரப்புடைய நினையாப்புறத்துடைய உதவி, அதே போல சொர்க்கம், இதெல்லாமே வாக்களிக்கப்பட்டிருக்கு. யாருக்குண்டா? தக்வாதாரிக்கு தான், இறையச்சத்தோடு வாழ்றவங்களுக்கு தான் இதெல்லாம் வாக்களிக்கப்பட்டிருக்கு. இது முதலாவது. சரி, இரண்டாவது, இந்த இறையச்சம் தக்வாண்டா என்ன? ஏண்ட வாழ்க்கையில இறையச்சம் தக்வா இருக்க? நான் இறையச்சத்தோடு தானா வாழ்வேன்? இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்தா இவ்வளவு சுப செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுப செய்திகளை நான் அனுபவிச்சு கொண்டுதானா வாழ்வேன்? அன்பானவர்களே,
இரையச்சம் என்றத சரியாக விளங்கிக் கொண்டால் தான் ஒரு மனிதனுக்கு இரையச்சத்தோடு வாழ முடியும். இப்ப நான் தொழுகிறேன், நான் நோன்பு முடிக்கிறேன், நான் ஜகாத்து கொடுக்கிறேன், நான் ஹஜ்ஜிக்கு பேய்த்திருக்கிறேன், நான் உம்ராக்கு பேய்த்து கொண்டிருக்கிறேன், நான் திலாவத் செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் விக்ரோடு வாழ்கிறேன், நான் தர்மங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் தானா தக்குவாதாரி? நான் தக்குவாதாரி தானா? நான் நினைய சொல்றேன், நான் ஜுப்பா உடுத்திருக்கிறேன், நான் தாடி வச்சிருக்கிறேன், நான் தலப்பா கட்டி இருக்கிறேன். சரி, இப்ப நான் தக்குவாதாரியா? இதுதானா தக்குவா? இறையச்சத்துடைய அடையாளங்கள் இதுதானா? அன்பானவர்களே, உண்மையான ஒரு தக்குவாதாரிய பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்? யாரு உண்மையான தக்குவாதாரி? தீனுல் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான இறையச்சமுடையவர் யாரு? தொழுக, நோம்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி இதெல்லாம் ஒரு மனிதன் உயர்தரமான கலிமாவை சொல்லி ஈமான் சொல்லிட்டா கடமை கட்டாயம் செஞ்சே ஆகணும். வசதி இருந்தா ஹஜ்ஜிக்கு போய்த்தாகணும், ஜகாத்து கொடுக்க கடமை இருந்தா கணக்கா நூலுக்கு பார்த்து கொடுக்கணும். ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறதாக இருந்தா, அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் நேசிக்கிறாங்களோ குர்ஆன் சொல்லுது, அவங்க தான் மகத்தான வெற்றியாளர்கள். துனியாலையும் மௌத்துக்கு பின்னாலையும் மகத்தான வெற்றியாளர்களாக நானும் நீங்களும் ஆகணுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிச்சுதான் ஆகணும். அவங்க வாழ்ந்த மாதிரி வாழத்தான் வேணும், அவங்க உடுத்த மாதிரி உடுக்க முயற்சி செய்யத்தான் வேணும், அவங்கள முகத்துடைய தோற்றம் இருந்த மாதிரி எங்களோட முகத்துடைய தோற்றத்தை வைக்கத்தான் வேணும். இதெல்லாம் செஞ்சே ஆகணும். அன்பானவர்களே, சரி, தக்குவாதாரியுடைய அடையாளம் என்ன? உண்மையான தக்குவாதாரியுடைய அடையாளம் என்ன? தக்குவான்றது விகாயத், பாதுகாத்து கொள்ளல் என்ற ஆணி வேர்லிருந்து உருவாகினதான் தக்குவா. பாதுகாத்து கொள்ளல் என்றா ஒருவர் தன்னை பாவத்தில் இருந்து தற்காத்து கொண்டு பாதுகாத்து கொண்டு மிச்சமில்லை ஒரு அணுவளவும் தந்த வாழ்க்கையில பாவம் நடக்காமல் தன்னை தற்காத்து கொண்டு வாழ்றதுதான் ஆகப்பெரிய தக்குவாதாரியுடைய அடையாளம். இல்லையா? சும்மா யோசிங்களே, தொழுது சினிமா பார்த்தா தக்குவாதாரியா? திக்ரு செஞ்சு மற்றவர்களுடைய புறத்தை பேசுறதுல இன்பம் கண்டிருந்தா நான் தக்குவாதாரியா? ஜகாத்த கணக்கு பார்த்து கொடுத்து அல்லாஹ்வோடு யுத்தம் செய்யறதுக்கு சமமான வட்டியோடு உருண்டு பிறந்திருந்தா நான் தக்குவாதாரியா? இல்ல. நான் என்ன சொல்றேனே, நான் ஜுப்பா தான் உடுத்திருக்கிறேன், நான் தாடியை வச்சிருக்கிறேன், நான் தலப்பா கட்டி இருக்கிறேன், நான் பிஸ்டல் குடிச்ச நான் தக்குவாதாரியா? நான் போத பாவிச்ச நான் தக்குவாதாரியா? நான் அந்நிய பெண்களின் மீது மோகம் கொண்டு விபச்சார சிந்தனையோடு சுத்தினா நான் தக்குவாதாரியா? அந்த பாவத்தை செய்தால் தக்குவாதாரியா? அப்ப இதுதானா தக்குவாவுடைய அடையாளம்? இல்ல. தக்குவாவுடைய ஆகப்பெரிய அடையாளம் ஒருவர் தன்னை பாவத்திலிருந்து தற்காத்து கொண்டு பாதுகாத்து கொண்டு வாழணும். ஒரு அரபி ஒரு கவிதை படிச்சாரு. அவன் அணிந்திருந்தால் முகத்திரை, அதையும் தாண்டி அடித்தது அகோர வெயில், இருப்பினும் அவள் தன் குளிர்ந்த கைகளால் தற்காத்து கொண்டாள். நாங்க சொல்றது தானே, எப்படி அப்பா பாவம் இல்லாம வாழ்றது? வெளியில போனா பாவம், பார்த்தா பாவம், தள்ளினா பாவம், தொட்டா
பாவம், என்னோட நாட்டுல பாவம் இல்லாம வாழேலுமா? பாவம் நிறைஞ்ச யுகம், இன்டர்நெட் யுகம். நாங்க புகாரியை தான் இன்டர்நெட்ல போயிட்டு கேட்கிறோம், அட்வர்டைஸ்ல என்னென்னமோ வருது. எப்படியப்பா பாவம் இல்லாம வாழ்றதுன்னு சில பேர் பேசுவாங்களே. அவர் சொன்னார், அவள் அணிந்திருந்தால் முகத்திரை, முகத்தை மூடிதான் இருந்தா. அகோர வெயில் தாக்குது, பாவம் தாக்குது, பாவம் நடக்க பார்க்குது, பாவம் இழுக்குது. அவன் முகத்தை மூடிதானே இருக்கிறேன் என்று, நான் முஸ்லீம் தானே, நான் தொழுகிறேன் தானே, நான் நோம்பு பிடிச்சேன் தானே என்று சொல்லி இருக்காமல் அவர் சொன்னார், அதையும் தாண்டி அவள் தன் குளிர்ந்த கைகளால் தற்காத்து கொண்டாள். பாவம் நடக்காமல் எந்த கட்டத்துக்கு போக வேண்டுமாக இருந்தாலும் அந்த கட்டத்துக்கு வைத்து பாவம் நடக்காமல் தன்னை தற்காத்து கொண்டு வாழ்வை நனிரையற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவனோட தோழரை பார்த்து ஒரு நாள் கேட்டாங்க, தோழரை தக்குவாண்டா என்னான்னு கேட்டாங்க. அப்ப அந்த தோழர் திரும்ப கேட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க முட்கள் நிறைந்த பாதையில நடந்திருக்கிறீங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நடந்திருக்கிறேன், முட்கள் நிறைந்த பாதையில நடந்திருக்கிறேன். இதை போல கான்கிரீட் ரோட், காப்பர் ரோட், தார் ரோட் இல்ல, அந்த பாலைவன பூமியில கரடு முரடுகள் நிறைஞ்ச முட்கள் நிறைந்த பூமி நான் நடந்திருக்கிறேன். அந்த தோழர் கேட்டாரு, நீங்க எப்படி நடந்தீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அது முட்கள் நிறைந்த பூமி இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சிரமப்பட்டு எச்சரிக்கையோடு நடந்தேன் என்று சொன்னாங்க. அப்ப அந்த தோழர் தெளிவுபடுத்தினாங்க, இதுதான் தக்குவா, இதுதான் தக்குவா. துன்யாவிலே வாழும் பொழுது சிரமப்பட்டு, உதாரணத்துக்கு ஹராமா சம்பாதிச்சா ஒரு நேரம் திண்ணேருமாக இருந்தா அந்த ஹராத்தை விட்டா ஒரு நாள் பசியில தான் இருக்கணுமாக இருந்தாலும் ஒரு நாள் பசியோடு இருந்தாவது சிரமப்பட்டு எச்சரிக்கையோடு அந்த பாவம் வந்து ஒட்டிராமல் இந்த துன்யாவிலே வாழ்வைதான் ஆகப்பெரிய தக்குவாதாரியுடைய அடையாளமாக இருக்கு. பாவம் இல்லாம வாழ்றது. அன்பானவர்களே, ஒருவர் நலவுகள் செஞ்சு பாவம் செய்ததாக இருந்தா எதை போல தெரியுமா? விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிரஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு. நான் என்ன செய்யறேன்டா, இந்த பாடியை நான் மெயின்டைன் பண்றேன். நான் சாப்பாடு கண்ட்ரோல்ல இருக்கிறேன். நான் என்ன சாப்பிடுறது இல்லை, நான் நெய் சாப்பிடுறது இல்லை, நான் இனிப்பு சாப்பிடுறது இல்லை. நான் பார்த்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிளையும் ஃப்ரெஷ்ஷான இந்த ஃப்ரூட்ஸ்களையும் நான் சாப்பிட்டேன். ஏன்னா இந்த உடம்புக்கு நோய் வந்துடும், எனக்கு பயம். சரி, அப்படி செஞ்ச நான் இப்ப யோசிக்கல. அப்படி நான் என்ன செஞ்சேன்டா, இன்றைய காலையில இருந்து ஒன்றையுமே சாப்பிடல, என்னென்ன இது ஒன்றும் சாப்பிடல, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிளையும் ஃப்ரூட்ஸையும் மட்டும் தான் சாப்பிட்டு என் உடம்பை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்த நான் மிச்சம் இல்லை, ஒரு சொட்டு நஞ்ச குடிக்கிறேன். இப்ப நான் புத்திசாலியா? நான் பாதுகாத்தது பிரயோஜனமா? அந்த நஞ்சு உடனடியாக அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக சரி என்ன அழிச்சிருமா இல்லையா? இத போலதான் ஒருவர் நலவுகள் செஞ்சு பாவம் செய்யறது நஞ்சு. நலவில்லை. நலவுகள் செஞ்சு பாவம் செய்யறது சக்கராத்த கேள்விக்குறியாக்கும். நலவுகள் செஞ்சு பாவம் செய்யறது ஒரு தடவை வார மௌத்த கேள்விக்குறியாக்கும். நலவுகள் செஞ்சு பாவம் செய்யறது அந்த மௌத்துடைய தருணம் தோத்து போய்த்திருவோம். ஹுஸ்னுல் லன்னி பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் கெஞ்சிக் கொண்டு கதறிக்கொண்டு பயத்தோடு பதட்டத்தோடு இறுதி முடிவு மாறிடும். நலவுகள் செஞ்சு பாவத்தோடு வாழ்ந்தார். பாவம் என்பது நலவல்ல. எனவே தலைப்புக்குள்ள வாரேன். ஒரு கிராமவாசி
வாசிகளுக்கு அல்லாஹ் அருள் செய்யணுமாக இருந்தா, பரக்கத் செய்யணுமாக இருந்தா, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது 2 நிபந்தனை. ஒன்று ஈமான், அடுத்தது பிரதானமானது இறையச்சத்தோடு வாழணும். இறையச்சம் என்றது தொழுக, நோம்பு, ஜக்காத் எல்லாமே அடையாளம் தான். ஒரு மனிதனுக்கு இறையச்சம் இருக்கிறதுடைய அடையாளங்கள் தான் அதெல்லாம். நபியுடைய வாழ்க்கை, சுன்னத்துகளை நேசிக்கிறது, இதெல்லாம் இறையச்சம் இருப்பதனுடைய அடையாளம் தான். ஆனால் இறையச்சத்துடைய ஃபவுண்டேஷன், பேசிக், உண்மையான இறையச்சம் யார் என்றால், இறையச்சமுடையவர் யார் என்றால், மிச்சம் இல்லை, வாழ்க்கையில அணுவளவும் பாவம் இருக்காது. பாவத்துல வெறுப்பு கொள்ளுவாரு, பாவத்தை விட்டு ஓடுவாரு, பாவத்துக்காக அழுவாரு, பாவத்துக்காக தர்மம் செய்வாரு. ரகசிய பாவம் நடக்குதே ரப்பே, இந்த தர்மத்தை வச்சு அந்த பாவத்தை இல்லாமல் செய், பாவத்தை விற்றத்துக்கு முயற்சி செய்வாரு. இதுதான் உண்மையான தக்குவாதாரியுடைய அடையாளம். அடுத்தது இன்னொரே ஒரு தலைப்பை மட்டும் சொல்லிட்டு பயானம் முடிக்கிறது. சரி, இந்த பாவங்களை, பாவம் வந்து எவ்வளவோ பாவம் இருக்குதானே, ஒரு பாவத்தை பேசுகிறான். இன்னைக்கு குடு இருக்கி, பேருடைய வாழ்க்கைகள் இருக்கும், இல்லாமல் இருக்கும். விபச்சாரம் இருக்கி, பொய் இருக்கி, களவு இருக்கி, சூடு இருக்கி, சூதாட்டம் இருக்கி, சீமாவுடைய மோகம் இருக்கி, இசையுடைய இன்பம் இருக்கி, தொழுகையில பேணுதல் இல்லாத பாவம் இருக்குது, எத்தனையோ பாவங்கள் இருக்கு. நாங்க ஏன் பாவத்தை செய்யணும்? எந்த பாவமா இருந்தாலும் சரி, ஏன் செய்யணும்? பாவத்துல ஏதாவது ஒரு நலவு இருக்கா? நாங்க செய்யற பாவத்தால ஏதாவது ஒரு நலவு இருக்கா அந்த பாவத்துல? சரி, பாவம் செய்யறதால நடக்கிற விபரீதங்கள் தான் என்ன? அன்பானவர்களே, பாவம் என்றது நலவே இல்லை. ஹதீஸ்களை முன் வச்சு பேசுறதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்றேன். பாவம் என்றது நலவே இல்லை. ஒன்றை தெளிவாக விளங்கி வச்சு கொள்ளுங்க. நானும் நீங்களும் செய்யற பாவங்கள் இருக்குதானே, இந்த பாவத்தால நாளைக்கு நாளைக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் எனக்கு உங்களுக்கு கை கூட இருக்கும். என்னோட ஹலாலான எத்தனையோ ஆஜத்துகள் அவசரமாக நிறைவேறதுக்கு இருக்கும். ஒன்றை தெளிவா விளங்கி வச்சு கொள்ளுங்க. நான் செய்யற பாவம் என்ற நலவுகளை தூரமாக்கும். பாவம் என்றது நலவு இல்லை. நான் செய்யற பாவம் என்ற உம்ராவுடைய கனவு கனவாகவே வைத்திரும். அந்த காபத்துள்ளாவ பொன்னான கண்ணால பார்க்கிற பாக்கியத்தை இழந்துருவோம். பாவம் என்றது நலவல்ல. எத்தனையோ நலவுகளை தூரமாக்கி கொண்டே இருக்கும் நாம் செய்யற பாவங்கள். பாவம் என்றது நலவே இல்லை. அல் வலது சிர்ரு அபீஹி, வாப்பட ரகசியம் புள்ளையால வெளிப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. உம்மா வாப்பட பாவம் புள்ளையிட வாழ்க்கையை பாதிக்கும். எந்த புள்ளகள் அமானிதமோ, எந்த புள்ளகள் செல்வங்களோ, எந்த புள்ளகளுக்காக வெயில காயிரோமோ, எந்த புள்ளகளுக்காக மலையில நனையிரோமோ, எந்த புள்ளகளுக்காக படாத பாடு பற்றோமோ, உம்மா வாப்பட ரகசிய பாவம் புள்ளையிட வாழ்க்கையில வெளிப்படும். நலவில்லை. எனவே அன்பானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த கோணத்துல பார்த்தாலும் பாவம் என்பது ஒரு நலவே இல்லை. ஒரு மனிதனுடைய கண் பாவம் செய்ய செய்ய, கண் சினிமாக்கு மோகம் கொண்டிருக்க, கண் அசிங்கங்களை பார்க்கிறதுல இன்பம் கொண்டிருக்க, யாருடைய கண் பாவம் செய்யுமோ அவருடைய உள்ளம் செத்து வைத்திரும். உள்ளம் இருட்டாகிரும். உள்ளம் இருட்டாகிட்டா என்ன நடக்கும்? குர்ஆன் பதுவா செய்து ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழாதவங்களுக்கு இல்லையே, தொழுகிறது பெரிய தலைப்பு, தொழாதவங்களுக்கு இல்ல. குர்ஆன் சொல்றது தொழுதவங்களுக்கு நாசம்தான், கேடுதான், வயல்தான் அவர்களுக்கு. தொழுதவங்களுக்கு, தொழாதவங்களுக்கு இல்ல, தொழுதவங்களுக்கு, தொழுகிறவங்களுக்கு குர்ஆன் சொல்லுது நாசம்தான், கேடுதான், வயல்தான் அவர்களுக்கு. ஏன்? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், சோம்பேறிகளாக தொழுத தொழுகையாளிகளுக்கு கேடுதான்.
கேடுதான். கண் பாவம் செஞ்சா தொழுகையில இன்பம் இருக்காது. தொழுகையில இன்பம் இருக்காது. தொழுகையில ரப்புடைய சிந்தனை வராது. தொழுகையில அல்லாஹ்வோடு தொடர்பாடல்ல இருக்கிறோம் என்ற நினைப்பு வராது. சும்மா யோசிங்களே, கடைசியாக தொழுகையை யோசிங்க. சுபஹுடைய தொழுகையை தொழுதேனா சரியப்பா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், முழு ஆலத்துடைய ரப்புல் ஆலமீனே உனக்கே புகழ் அனைத்தும் அந்த தொழுகையில் ஓதினோமா இல்லையா? உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க, எத்தனை தடவை அந்த ரப்புல் ஆலமீன் உண்மையாக ஞாபகத்துக்கு வந்தான்? உணர்வெடுத்து எத்தனை தடவை ஓதினோம்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அந்த தொழுகையில பல தடவை சொன்னோம், நீதான் பெரியவன் நீதான் பெரியவன் என்று. உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க, எத்தனை தடவை உண்மையாகவே எனக்கு வேற ஒன்றும் வரல, அல்லாஹ் நீதான் பெரியவன் என்ற சிந்தனை அந்த தொழுகையில வந்துச்சு. பாவத்தோட தொழுகை வராது வராது. ஒருத்தர் பாவம் செய்கிறாருன்னா தொழுகை சீரில்லை, இவ்வளவுதான் முடிஞ்சு. ஒருத்தர வாழ்க்கையில பாவம் நடக்குதுன்னா தொழுகை சீரில்லை. தொழுகைதான் தடுக்கும், தொழுகைதான் பாவத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க அசிங்கமான செயல்கள்ல இருந்து ஒருவரை தடுக்கும் தொழுகை. தொழுகை ஒருத்தன் குடு அடிக்கிறான், இன்னும் தொழல்ல, அவன் தொழல்ல. ஒருத்தன் சினிமால மோகம் கொண்டிருக்கிறான், இன்னும் தொழல்ல அவன். அதனாலதான் சொல்றது, பாவம் என்றது நலவல்ல. பாவம் செஞ்சு கொண்டு எவ்வளவுதான் நலவுகளை செஞ்சாலும் ஈமான் இறையச்சம் வராது. பாவத்துடைய விபரீதம் தொழுகையில கேட்ட கொண்டு வந்து சேர்க்கும். பாவம் என்றது நலவே இல்லை. ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிட்டு பயானம் முடிக்கிறேன். ஏழுமாக இருந்த வாழ்க்கையில மாற்றிக் கொள்ளுங்க, ஏழுமாக இருந்த வாழ்க்கையில விட்டுருங்க. நானும் நீங்களும் செய்யற ரகசிய பாவம், நானும் நீங்களும் செய்யற ஒளிஞ்சி மறைஞ்சி செய்யற பாவம், நானும் நீங்களும் செய்யற கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன், ஊர் விட்டு ஊர் வைத்து போனுக்குள்ள, பிங்கர் பிரிண்ட்குள்ள, பாஸ்வேர்டுக்குள்ள, போல்டருக்குள்ள, பெட்ஷீட்டுக்குள்ள, இருட்டுக்குள்ள நானும் நீங்களும் செய்யற ரகசிய பாவங்கள் நலவே இல்லை. வாழ்க்கையில 2-3 தடவை இல்லை, வாழ்க்கையில 2-3 தடவை இல்லை. நானும் நீங்களும் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, முயற்சி செஞ்சாலும் சரி, முயற்சி செய்யாட்டியும் சரி, முடி பழுத்து இருந்தாலும் சரி, முடி பழுத்து இல்லாட்டியும் சரி, உடம்பு சுருங்கி இருந்தாலும் சரி, உடம்பு சுருங்கி இல்லாட்டியும் சரி, மெடிசின் பாவிச்சாலும் சரி, மெடிசின் பாவிக்காட்டியும் சரி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திடீரென்று சொல்லிட்டு வராது. 2-3 தடவை இல்ல, சைக்கிளை தந்துட்டு இன்னொரு தடவை வராது. திடீர்னு ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் முன்னால என்னோட மௌத்து வந்து நிக்கத்தான் போகுது, நிக்கத்தான் போகுது. ரகசிய பாவத்தோடு வாழ்ந்தா இப்படி தௌபா கிடைக்க போகுது. அதனால நான் யாருக்காலும் தெரிஞ்சாத்தான ஒரு உபதேசமாலும் செய்வாங்க, யாருக்காலும் தெரிஞ்சாத்தான் ஒரு புத்திமதியாலும் சொல்லுவாங்க, யாருக்காலும் தெரிஞ்சாத்தான் சில நல்ல மக்கள், யா அல்லாஹ் இவன்கிட்ட எல்லாம் நல்ல குணமும் இருக்கே, இப்படி ஒரு பாவம் இருக்கே, யா அல்லாஹ் இவனை சீர்திருத்து, அந்த துஆவுடைய பரக்கத்திலாவது ஈடேற்றம் கிடைக்கும். ஒருவன் போனுக்குள்ள பிங்கர் பிரிண்ட போட்டு, பாஸ்வேர்டை போட்டு, ஒளிச்சு மறைச்சு ரகசியமாக செஞ்சால் எங்க போய் தௌபாவை தேடுறது? ரகசிய பாவம் நல்ல மௌத்தை கொண்டு வந்து சேர்க்காது. எழுதி வச்சு கொள்ளுங்க, சேர்க்காது. ரகசிய பாவம் ஒரு தடவை வார அந்த மௌத்துல தோற்று போய்த்துட்டா வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போய்த்தனுமே, செஞ்ச நலவுகள் அர்த்தம் இல்லாம போய்த்தனுமே. இந்த மௌத்துல இருந்து தப்பேலுமா? தப்பேலுமா? குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும். குர்ஆன் சொல்லுது, எந்த மௌத்தை விட்டு விரண்டு ஓடுறீங்களோ, எந்த மௌத்து வரப்படாது என்று சொல்லி செலவழிச்சு கொண்டு எப்போதுக்கு போறீங்களோ, இது குர்ஆனுடைய தர்ஜுமா இல்லை, நான் சொல்றேன்.
எந்த மௌத்து வரப்படாதுன்னு நீங்க எக்ஸசைஸ் செய்றீங்களோ, குர்ஆன் சொல்லுது எந்த மௌத்தை விட்டு விரண்டு ஓடுறீங்களோ அந்த மௌத்து உங்களை துரத்தி கொண்டுதான் இருக்கு இந்த நொடி வரைக்கும். இந்த துனியால எல்லாமே பொய்யாரிக்கேனும், ஹகீகத்திலையும் ஹகீகத். இந்த நொடி வரைக்கும் என்னையும் உங்களையும் என்னோட மௌத்து துரத்துது. ஐனமா தகூனு யுதரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா. பிரமாண்டமான கோட்டைகளுக்குள்ள வைத்து ஒளிஞ்சு கொண்டாலும் மறைஞ்சு கொண்டாலும் குர்ஆன் சொல்லுது மௌத்துல இருந்து தப்ப ஏலா. இந்த துனியால அல்லாஹ் தெட்ட தெளிவா நானும் நீங்களும் மறந்துடவே கூடாது, என்னோட சிந்தனை வேற எங்களையும் பெய்திடவே படாது என்று சொல்லி தெட்ட தெளிவா படம் போட்டு காட்டிக் கொண்டே இருக்கிறான். மனிதா, இந்த மௌத்த மட்டும் மறந்து வாழ வாழம். நீங்க இப்ப கண்ணை பொத்தி கொண்டு சும்மா எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாத்திலையும் அல்லாஹ் மௌத்த வச்சுட்டான். தண்ணியை நினைச்சா தண்ணியில தாண்டு மௌத்து, கரண்ட நினைச்சா கரண்ட்ல ஷார்ட் பட்டு மௌத்து, மெடிசினை நினைச்சா மெடிசினை குடிச்சாராம் எலர்ஜிக்காம் மௌத்து, சாப்பாடு நினைச்சா அதை சாப்பிட்டு இதை குடிச்சாராம் சரி வரலையாம் மௌத்து, நகையை நினைச்சா கழுத்துல நகை இருந்துச்சா நகையை பிச்சுட்டு கழுத்தறுத்துட்டு போய்த்தானாம் மௌத்து, உடுப்பை நினைச்சா உடுப்புல தூக்கு போட்டுக்கொண்டு மௌத்து, டைல்ஸை நினைச்சா டைல்ஸ்ல வலிகி விழுந்து மௌத்து. இதுல அல்லாஹ் மௌத்த வைக்கல. வாலிபரை நினைச்சா வாலிபர் மௌத்து, வயோதிபரை நினைச்சா வயோதிபர் மௌத்து, ஆணை நினைச்சா ஆண் மௌத்து, பெண்ணை நினைச்சா பெண் மௌத்து, முஸ்லிமை நினைச்சா முஸ்லிம் மௌத்து, காஃபிரை நினைச்சா காஃபிர் மௌத்து. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசிக் கொண்டிருந்தாங்களோ, மண்ணு சல்வா வேணும்னு அல்லாஹ் கிட்ட பேசி வாங்கி கொடுத்தாங்களோ, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்ன்ற பொது நியதிலிருந்து தப்பல்ல, மௌத்தா தான் போனாங்க. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முழு ஆலத்துடைய அருள் என்று இந்த கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடத்திலே சான்றிதழ் வாங்கினார்களோ, எந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வைத்து அல்லாஹ்வை சந்திச்சிட்டு வந்தாங்களோ, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மௌத்ன்ற பொது நியதிலிருந்து தப்பல்ல, 63 வயசுல மௌத்தா போனாங்க. மௌத்ன்றது ரப்புடைய பொது நியதி, வந்தே தீரும். 36 வயசு ஆளி, 3 பிள்ளையில வாப்பா, அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாத்ல போயிட்டு இருந்தாரு. காலையில சுபஹ் தொழுகைய முஸல்லால தொழுவிச்சாரு. 6:15 மௌத்து, முஸல்லாக்கு முன்னாலேயே. மௌத்ன்றது ரப்புடைய பொது நியதி, வந்தே தீரும். 42 வயசு ஆலிம் மௌத். ஆலிம்னால எனக்கு ஆலிம்களுடைய ஜனாசாக்கள் ஞாபகத்துக்கு வருது. 42 வயசு ஆலிம் மௌத். 42 அல்லது 44 வயசு. வைஃப் இத்தல இருக்கிறார். வைஃபுடைய இத்தவுடைய காலம் முடியல. தந்த 2 வயசு மகளும் மௌத்து. மௌத்துன்றது ரப்புடைய பொது நியதி, வந்தே தீரும். 18 வயசு 19 வயசு 2 வாலிபர்கள் வவுனியால ஜோனல் ஸ்போர்ட் மீட்ஸ் கிரவுண்ட்ல விளையாண்டு கொண்டிருந்தவங்க, குளிக்க போனவங்க மௌத்து. 2 பேரும் மௌத்து. மௌத்துன்றது ரப்புடைய பொது நியதி, வந்தே தீரும். எத்தனை ஜனாசாக்கள் பாவமே அறியாத கற்பத்துல உள்ள சிசு மௌத்தாகுது. ஏன் அல்லாஹ் மௌத்த மறந்து வாழ வாழும்? எந்த கோணத்திலாவது மௌத்து வரும். அது துனியாவையே பார்க்கலையே. 15 வருஷத்துக்கு பின்னால, ஏக்கத்துக்கு பின்னால, துஆக்கு பின்னால கருதரிச்ச புள்ளதானே. மௌத்துன்றது பொது நியதி, வந்தே தீரும், வந்தே தீரும். எனவே அன்பானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படியே பேசி பேசி இப்படியே வாழ்ந்து இப்படியே பாவங்கள் செஞ்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள்
திடீரென்று அந்த மௌத்துக்கு நானும் நீங்களும் முகம் கொடுத்துதான் ஆகணும். எனவே எனவே 7 மாதம் இருந்த இந்த புது வருஷத்திலிருந்து மாற்றிக்கொள்ளுங்க. பாவத்துல இன்பம் காணவான, பாவத்தை ஒளிச்சு மறைச்சு ரகசியமா செய்யற அளவுக்கு ஒரு பொக்கிஷம் அல்ல அது. அது ஒரு கிஃப்ட் அல்ல அது. பாவத்தை அந்த அளவுக்கு விருப்பமாக செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு நலவையுமே அது கொண்டு வந்து தராது. அது என் பிள்ளைய வாழ்க்கையை பாதிக்குது, என் நனவுகளை தூரமாக்குது, என் தொழுகையை வீணடிக்குது, என் மௌத்த கேள்விக்குறியாக்குது. எந்த கோணத்திலும் நலவல்ல. எனவே ஏதாவது பாவங்கள் இருந்தால் அதை விட்டுருங்க, அதை ஒழிச்சிருங்க, அதை இல்லாமல் செய்யுங்க. ரப்பிடத்துல கண்ணீர் வடிங்க. விட முடியாமல் இருக்கிறப்பே இந்த பாவத்திலிருந்து பாதுகாரு. கண்ணீர் வடிங்க. பாவத்தை விட்டு ஓடி ஓடி வாழ்ற வாழ்க்கையில தான் நலவுகள் இருக்கு. பாவத்தை விட்டு வெறுப்பு கொண்டு வாழ்ற வாழ்க்கையில தான் அல்லாஹ்வுடைய அருள்கள் உதவிகள் இருக்கு. எனவே பயானுடைய சாராம்சத்துக்கு வருகிறேன், சுருக்கத்துக்கு வருகிறேன். வல்லவன் அல்லாஹ் குர்ஆனின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். ஒரு கிராமவாசிகளுக்கு அவனுடைய வான பூமியுடைய அருள் பரக்கத் கிடைக்கணுமாக இருந்தா அல்லாஹ் அந்த கிராமவாசிகளிடம் எதிர்பார்க்கிறது ரெண்டு. ஒன்று, அந்த கிராமவாசிகள் ஈமானோடு வாழணும், ஈமானுக்கு முரணான செயல்களில் ஈடுபடக்கூடாது. பிரதானமானது ரெண்டாவது, நாங்கெல்லாம் ஈமான் கொண்டவர்கள், இதை டீப்பாக பேச வேண்டிய ஒன்றும் இல்லை. இதுல ரெண்டாவது இறையச்சம். அந்த கிராமவாசிகளுடைய இறையச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எங்கள் ஊருடைய இறையச்சத்துடைய வெளிப்பாடுகள் தான் உலமாக்கள், மதரசாக்கள், கல்விமான்கள், எத்தனையோ நலவுகள், தீனுடைய உழைப்புகள், இதெல்லாம் எங்களுடைய ஊருடைய இறையச்சத்துடைய வெளிப்பாடுகள் தான். இத்தனை வெளிப்பாடுகள் இருந்தாலும் மாறி மாறி மஸ்ஜிது நபவி போல 24 மணித்தியாலமும் மஸ்ஜிதுக்குள்ளே அமல் செஞ்சு கொண்டு இருந்தாலும் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான இறையச்சம் அந்த ஊர் மக்களிடத்திலே இல்லை என்றால், அந்த ஊர் மக்களுடைய இரவு தொலைக்காட்சி தொடர் நாடகத்தோடு போகுமாக இருந்தால், அந்த ஊர் மக்களுடைய வாலிபர்களுடைய இறுதி நேரம் இசையோடு முடியுமாக இருந்தால், அந்த ஊர் மக்களிலே சொற்ப தொகையினர் போதைக்கு அடிமைப்பட்டிருந்தால், அந்த ஊர் மக்களிலே சொற்ப தொகையினர் அனாச்சாரங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால், இந்த விபரீதம் நலவுகளுடைய வாசல்கள் மூடப்படும். பரக்கத்துகள் அவசரமாக வந்து கிடைக்காது. எனவே இறையச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இறையச்சத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. வாழ்க்கையில மிச்சம் இல்ல ஒரு அணுவளவும் வாழ்க்கையில பாவம் திரிக்கப்படாது. ஏன் நான் பாவம் செய்யப்படாது என்றால், அந்த பாவம் கொரோனா வைரஸ் வந்துச்சு, போச்சு, முடிஞ்சு பேச்சே இல்லாத மறந்தாச்சு. பாவம் என்ற வைரஸ் அப்படி அல்ல. அந்த பாவம் என்ற வைரஸ் என்ன விடாது. என்ற மௌத்துடைய நேரம் அது தலைவிரிச்சு ஆடும். அந்த பாவம் என்ற வைரஸ் பல நாள் நான் கபருக்குள்ள வாழ வேண்டி இருக்கு. அந்த பாவம் என்ற வைரஸ் விடாது. கபருல நெருக்கமாக இருக்கும், கபருல இருட்டாக இருக்கும். புது மாப்பிள்ள போல கபருல தூங்க முடியாது. அந்த பாவம் என்ற வைரஸ் நலவல்ல, மஹ்ஷரிலே என்னை தத்தளிக்க விடும். அந்த பாவம் என்ற வைரஸ் தன்னைக்கு ஓட விடும். அரசுடைய நிழல் கேள்விக்குறியா வைத்திரும். கியாமத்துடைய நாளையிலையும் இருட்டாக சுத்துவது. எனவே பாவம் என்ற வைரஸ் அது நலவே இல்லை. பாவங்கள் நடக்கக்குள்ள அதை என்ன அழிக்கக்கூடிய ஒரு வைரஸாக நினைச்சு அந்த பாவங்களை விட்டு பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக, தௌஃபீக் செய்வானாக. யா ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீ கண்ணியத்துக்குரியவன் யா அல்லாஹ், நிச்சயமாக நீ பெருமைக்குரியவன் யா அல்லாஹ், நிச்சயமாக நீ புகழுக்குரியவன் யா அல்லாஹ். உன்னுடைய அருள் அன்பை சொல்லி முடிக்க முடியாது யா அல்லாஹ். அந்த அளவுக்கு விசாலமான அன்புக்குரியவன் யா அல்லாஹ். எவ்வளவு உனக்கு மாற்றங்கள் செஞ்சோம் யா அல்லாஹ்.
அநியாயங்கள் செஞ்சோம் யா அல்லாஹ், தப்பு தவறுகள் செஞ்சோம் யா அல்லாஹ். விசாலமான அன்புக்குரியவனே, இந்த நொடி வரைக்கும் நீ எங்களை கைவிடல யா அல்லாஹ், இந்த நொடி வரைக்கும் நீ எங்களை கேவலப்படுத்தல யா அல்லாஹ். போகும் இடமெல்லாம் கண்ணியத்தை தந்தாய் யா அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கையை தந்தாய் யா அல்லாஹ், நல்ல மனைவி மக்களை தந்தாய் யா அல்லாஹ், நல்ல குழந்தைகளை தந்தாய் யா அல்லாஹ், நல்ல ஆரோக்கியத்தை தந்தாய் யா அல்லாஹ். எந்த ஒரு குறையுமே நீ வைக்கல யா அல்லாஹ். ரப்பே, நாங்கள் இந்த நொடி வரைக்கும் உன் அருளோடு வாழ்றோம் ரப்பே. மௌத்து வரைக்கும் உன் அருளோடையே வாழ்ந்துட்டு உன் அருளோடையே மரணிக்கும் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ஒரு நொடி பொழுதும் ரப்பே உன் அன்பில்லாத வாழ்க்கையை தந்துராத ரப்பே. உன் அன்பில்லாண்டா எப்பயோ அழிச்சு வைத்திருப்போம் யா அல்லாஹ், இல்லாமல் வைத்திருப்போம் யா அல்லாஹ். உன் அன்புடைய வெளிப்பாடு ரப்பே, எவ்வளவோ பரக்கத்தான வாழ்க்கையை தந்தாய் யா அல்லாஹ். எங்களால தாங்க முடியாத ஒன்றையும் எங்களுக்கு நீ தரல ரப்பே. வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்ணால் ஒரு ஆக்சிடென்ட் கூட நீ பார்க்க வச்சில்லை யா அல்லாஹ். அந்த அளவுக்கு அருள்கள் செஞ்சிருக்கிறாய் ரப்பே. விசாலமான அன்புக்குரியவனே, பாவத்துல வெறுப்பத்தாய் யா அல்லாஹ், பாவத்துல வெறுப்பத்தாய் யா அல்லாஹ். பாவம் இல்லாத வாழ்க்கையை நசீபாக்கி யா அல்லாஹ். பாவத்தோடு வாழ்ந்தா துனியாவுடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் யா அல்லாஹ். பாவத்தோடு வாழ்ந்தா நிம்மதி இருக்காது யா அல்லாஹ். பாவத்தோடு வாழ்ந்தா சந்தோஷம் இருக்காது ரப்பே. பாவத்தோடு வாழ்ந்தா ஒரு தடவை வார மௌத்து கேள்விக்குறியா பேய்த்தோம் யா அல்லாஹ். பாவத்துல வெறுப்பத்தா யா அல்லாஹ், பாவத்துல வெறுப்பத்தா யா அல்லாஹ். நல்லவர்களாகவே வாழ்ந்துட்டு நல்லவர்களாகவே மரணிக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். சொர்க்கவாதிகளாகும் வரைக்கும் எங்களை ரூஹ கைப்பற்றினாதே யா அல்லாஹ். குர்ஆனிலே வர்ணித்த நல்ல ஊர்களை போன்று இந்த ஊரை நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய ஊராக இந்த ஊரை ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இந்த சிறிய பிரார்த்தனையை உனது தனிப்பெரும் கிருபையால் கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، ارسله بالحق مبشرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه، إلى آخر الحديث. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار ذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعة وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما على ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه، وعمر بن الخطاب
رضي الله عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله عنه، وفاطمة الزهراء رضي الله عنها، والحسن والحسين رضي الله عنهما، والحمزة والعباس رضي الله عنهما، وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى وأولى وأعز وأجل وأهم وأتم وأكبر والله يعلم ما تصنعون.